வணக்கம் டீச்சர்ஸ். யூடேஸ் ப்ளஸில் இம்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும் முறையை பார்க்கலாம். 2023-24 கல்வியாண்டில் படித்து முடித்துவிட்டு 2024-25 கல்வியாண்டில் நம் பள்ளியில் புதிதாக அட்மிஷனான மாணவர்களை யூடேஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் இம்போர்ட் செய்ய வேண்டும். அதற்கு ஃபஸ்ட் நம்ம எம்இஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். எம்இஎஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் 2024 அகடமிக் இயருடைய அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரும் எம்இஎஸில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்குது, நம்ம சரி பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் நம்ம எம்இஎஸ் மூலமாக நம்ம செய்ய போகிறோம். எம்இஎஸில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு நம்ம எடுக்கணும். எம்இஎஸில் 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிக்கு ப்ரைமரி ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு மிடில் ஹையர் செகண்டரிக்கெலாம் 6th ஸ்டாண்டர்ட் புதுசாக அட்மிஷன் சேர்ந்துருப்பாங்க. அதனால் நம்ம 6th ஸ்டாண்டர்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிடணும். கிளாஸுங்கிறது 6th ஸ்டாண்டர்ட். இது 9 ஹை ஸ்கூலுக்கு 8th ஸ்டாண்டர்ட் மிடில் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டு 9th அட்மிஷன் ஆகிருப்பாங்க ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிக்கு. அந்த மாதிரி தான் 9th ஸ்டாண்டர்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுறோம். 6th ஸ்டாண்டர்டில் இங்கே க்ரீன் கலரில் டவுன்லோடுன்னு இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே வந்துடும். டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸலில் 6th ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டவுன்லோட் ஆகிரும். ஹை ஸ்கூல் 8th மிடில் படிச்சுட்டு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி அட்மிஷன் ஆகிருப்பாங்க. அந்த இதுக்கு 9th ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வரும். அதில் இங்கே கீழே டவுன்லோடு க்ரீன் கலரில் டவுன்லோட் எக்ஸல் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணணும். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டவுன்லோட் ஆயிரும். ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸுக்கு 10th முடிச்சுட்டு வேறு ஸ்கூலில் 10th முடிச்சிருப்பாங்க. இந்த வருடம் +1 நம்ம ஸ்கூலில் சேர்ந்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் கிளாஸில் +1 செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸலை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடணும். ஃபைல்ஸ் மேனேஜரில் டவுன்லோடில் நம்ம டவுன்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகியிருக்கும். எல்லா கிளாஸஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எம்இஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் யூடேஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிடலாம். அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ரிஜிஸ்டர் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை வச்சும் யூடேஸ் ப்ளஸில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதுவும் கரெக்டாக இருக்காங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கிடலாம். ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடுங்கிற இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். டவுன்லோடை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது ஸ்கூல் நேமோடவே லிஸ்ட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டவுன்லோடில் உள்ள ஃபைலை கிளிக் பண்ணோம்னா எக்ஸல் ஓப்பன் ஆயிரும். இதில் நமக்கு தேவையில்லாததை நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்டு நேமு தமிழ் நேம் நமக்கு தேவைப்படாது, ஹைட் பண்ணிடலாம். கிளாஸு செக்ஷன் ஃபாதர் நேம் தேவை, மதர் நேம் தேவை. ஸ்டூடெண்ட்டு நேமு, கிளாஸு, செக்ஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங், இதை மட்டும் நம்ம வச்சுக்கிடணும். கூகுள் க்ரோமில் யூடேஸ் ப்ளஸ் சர்ச் பாக்ஸ் யூடேஸ் ப்ளஸ் நம்ம கிளிக் பண்ணணும். யூடேஸ் ப்ளஸில் இந்த 3 லேப்டாப் கம்ப்யூட்டரில் கிளியர் ஃபுல் விசிபிளாக இருக்கும். நம்ம மொபைலில் செய்கிறதுனால டெக்ஸ்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 3 கோடை கிளிக் பண்ணி லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் மாடியூலில் ஸ்டேட்டு தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணணும். கோவை கிளிக் பண்ணணும். யூடேஸ் ப்ளஸோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா டைப் பண்ணி லாகின் கிளிக் பண்ணணும். 2024-25 கிளிக் பண்ணணும். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா இங்கே கிளாஸ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொமோஷன் மாடல் செஞ்சோம் இல்லைங்களா, ப்ரொமோஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே இதில் காட்டும். இங்கே பாருங்கள் 7th 8th 9th 10th இருந்தால் ஹை ஸ்கூல். ஸோ 7th இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 6th ஸ்டாண்டர்டில் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம இது வரைக்கும் உள்ள அட்மிஷன் போடலை, யூடேஸ் ப்ளஸில் ஆட் பண்ணலை. அல்லங்க 6th ஸ்டாண்டர்டே காட்டலை. இதில் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 7th ஏல கிளிக் பண்ணுங்கள். ஆல் கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதில் 7th ஸ்டாண்டர்ட் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதுவும் எம்இஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸு. இது 7th ஏ செக்ஷனில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் போய் கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக இருக்காங்களா, இல்லைன்னா நம்ம இம்போர்ட்டில் போய் ஆட் பண்ணணும். 6th ஸ்டாண்டர்டில் இது வரைக்கும் என்ட்ரியே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் மாடியூல்ஸை கிளிக் பண்ண போகிறோம்.
லெஃப்ட் சைடில் இம்போர்ட் மாடலுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் வித்தின் ஸ்டேட், தமிழ்நாடுக்குள்ளேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா இம்போர்ட் வித்தின் ஸ்டேட்டை கிளிக் பண்ணணுங்க, கோவை கிளிக் பண்ணணும். அவுட் சைட் ஸ்டேட், கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட்டை கிளிக் பண்ணணும். ட்ராபாக்ஸ் ஆர் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் வச்சு இந்த ரெண்டு செய்யலாம். இம்போர்ட் வித்தின் ஸ்டேட், இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட், ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். ஆதார் நம்பர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ராபாக்ஸ் ஆர் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் அதுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள், ப்ளூ கலரில் ரைட் சைடு இம்போர்ட் யூசர் மேனுவல் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த இம்போர்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இம்போர்ட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். வியூ சம்மரி ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே உள்ள ஆட் பண்ணலை. அதனால் டோட்டல் என்ரோல்மெண்ட்டில் லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸு டோட்டல் என்ரோல்மெண்ட்டில் 0ன்னு காட்டுது. பாய் கேர்ள் எல்லாமே 0. சம்மரி நம்ம பார்த்துக்கிடலாம். இம்போர்ட் மாடலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஆனால் வித்தின் ஸ்டேட்டில் கோவை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம போடணும். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த இயர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே பென் நம்பரோட டிசி வந்துடும் அடுத்த இயருக்கு. இந்த இயருக்கு பென் நம்பரை நமக்கு மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு கம்மி. இல்லைன்னா ஓல்டு ஸ்கூல்கிட்ட கேட்டு பென் நம்பர் வாங்கிக்கிடலாம். இங்கே நம்ம கெட் பென் ஆர் டேட் ஆஃப் பர்த்து, இங்கே கெட் பென்னுங்கிற ப்ளூ கலரை நம்ம கிளிக் பண்ணணும். ப்ளூ கலரில் கெட் பென் டேட் ஆஃப் பர்த் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆதார் நம்பர் இயர் ஆஃப் பர்த் கேட்கும். இதுக்காகத்தான் இந்த ஆதார் நம்பர் இயர் ஆஃப் பர்த் தெரியணுங்கிற பென் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம எம்எஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபுல் லிஸ்ட்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த டவுன்லோட் பண்ண லிஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். தெரியணுங்கிறதுக்காக நம்ம 3 ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்துருக்குறோம். ஸ்டூடெண்ட் அபினேஷுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். அபினேஷ்க்கு நேராக நமக்கு மெயினாக தேவையானது ஸ்டூடெண்ட் நேமு, கிளாஸு, செக்ஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங், நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ண டேட்டு. இதில் நம்ம ஆதார் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிடணும். தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆதார் நம்பரை ஒயிட்டாக ஆக்கி வச்சுருக்குறோம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு யூடிஎஸ் ப்ளஸில் ஆதார் நம்பரை பேஸ்ட் பண்ணணும். இயர் ஆஃப் பர்த்து, ஸ்டூடெண்ட் எந்த வருஷம் பிறந்தாங்க, 2014. இயர் ஆஃப் பர்த்தில் 2014. சர்ச் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பர் வந்துடும். பென் நம்பரை காப்பி பண்ணிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். டேட் ஆஃப் பர்த்தை நோட் பண்ணிக்கிடணும், 28/5/2014. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்டூடெண்ட் பென்னுன்னு இருக்கும், அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸ்டூடெண்ட்டே பென்னு, டேட் ஆஃப் பர்த் அங்கே நம்ம பார்த்தோம். இல்லைன்னா இதுலேயும் நம்ம எக்ஸலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டேட் ஆஃப் பர்த், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபார்மேட்டு ஸ்லாஷில் இருக்கணும். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ், இல்லைன்னா அப்படியே நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்படி பக்கத்துலேயே கேலண்டர் இருக்குது, கேலண்டர் டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கிடலாம். ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர், இயர் ஆஃப் பர்த் போடணும், பென் நம்பர் காப்பி பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் போடணும். கோவை கிளிக் பண்ணுங்கள். கோவை கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் அபினேஷ், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு ஸ்டடி ஸ்கூல் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம எக்ஸலில் ஸ்டூடெண்ட்டுடைய இதையும் அதையும் செக் பண்ணிக்கிடணும். கிளாஸ் ஏ செக்ஷன், 6th ஏ செக்ஷன், டேட் ஆஃப் ஜாயினிங் 10/6/2024. ஏ செக்ஷன் 10/6/2024. அட்மிஷன் டேட் செக்ஷன், அட்மிஷன் டேட் அதில் எக்ஸலில் பார்த்து டைப் பண்ணிவிட்டு இம்போர்ட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடவா இம்போர்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் வந்துடும். ஓகே கிளிக் பண்ணணும். இம்போர்ட் மாடலை கிளிக் பண்ணுங்கள். வியூ சம்மரி கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0ன்னு இருந்துச்சு, இப்போ டோட்டல் என்ரோல்மெண்ட் 1. நம்ம ஆட் பண்ண அபினேஷுங்கிற ஸ்டூடெண்ட் நேம் இங்கே வந்துருச்சு. அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இம்போர்ட் மாடலை கிளிக் பண்ணுங்கள். கோவை கிளிக் பண்ணுங்கள்.
பென் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக கெட் பென் டேட் ஆஃப் பர்த் ப்ளூ கலரை கிளிக் பண்ணணும். ஆதார் நம்பர் எக்ஸலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். 2வது ஸ்டூடெண்ட் அஜய்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் காப்பி பண்ணிக்கிடணும். காப்பி ஆதார் நம்பர் அட்மிஷன் ரிஜிஸ்டர் இதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆதார் நம்பர், இயர் ஆஃப் பர்த்து 2014, 4/9/2014, 2014 இயர் ஆஃப் பர்த் போடுங்க. ஸ்டூடெண்ட்டோட பென் நம்பர் வந்துடும். இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்துடும். காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அதை காப்பி பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் பென்னு இருக்குது, இங்கே பென்னில் பேஸ்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் 4/9/2014, 4/9/2014 டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கோ கிளிக் பண்ணணும். க்ரீன் கலராக வந்துச்சுன்னா தான் அது எலிஜிபிள், அட்மிஷன் போட முடியும். இங்கே ரெட் கலராக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள். அந்த ஸ்டூடெண்ட்டு ஓல்டு ஸ்கூல்லையே ப்ரொமோஷன் பண்ணாமல் என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா இது ரெட் கலரில் காட்டும். ட்ராபாக்ஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா தான் க்ரீன் கலரில் காட்டும். க்ரீனாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால் அட்மிஷன் போட முடியும். ரெட்டாக காட்டுச்சு அப்படின்னா பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பாக்ஸுக்கு அனுப்பிடுவாங்க. க்ரீனாக இருக்குது எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் ப்ரமோஷன். இம்போர்ட் செக்ஷன் 6th ஸ்டாண்டர்டில் என்ன செக்ஷன்? ஏ செக்ஷன். டேட் ஆஃப் ஜாயினிங் 19/6. இங்கே இயர் ஃபஸ்ட்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 19/6/2024 ஏ செக்ஷன். அட்மிஷன் டேட் 19/6/2024. எம்இஸை அதுக்காக தான் நம்ம எம்இஸில் இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம், ஈஸியாக போடுறதுக்காக. இம்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஓகே கிளிக் பண்ணணுங்க. இப்போ இம்போர்ட் மாடலை பாருங்கள். வியூ சம்மரியில் ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சு, 1 ஆட் பண்ணோம். இப்போ 2 பேர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 2 பேரோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. இம்போர்ட் மாடல் ரூல் நம்ம இங்கே காட்டுறதுக்காக தான் வியூ சம்மரி கிளிக் பண்ணோன்னா எவ்வளோ பேர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வரிசையை செஞ்சுட்டே போய் லாஸ்ட்டு கூட நீங்கள் வியூ சம்மரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். கோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் 3வது ஸ்டூடெண்ட் கவியரசி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் இல்லை. நம்ம மேக்ஸிமம் 99% ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதார் நம்பர் இருக்கும். ஆதார் நம்பர் சப்போஸ் இல்லை, எம்இஸில் என்ட்ரி ஆகலை, என்ட்ரி போடாமல் இருந்துருச்சு, ஆதார் நம்பர் இல்லை, இந்த இடத்துல 0 இருக்குது, ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர் இல்லைன்னா இங்கே மேலேயே பாருங்கள். இஃப் த யூசர் கான்ட் ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வித் த ஆதார் நம்பர் இன் கெட் பென் டேட் ஆஃப் பர்த். இது ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கெட் பெனில் மேலே உள்ள ப்ளூ கலரை கிளிக் பண்ண முடியும். ஆதார் நம்பர் இல்லைன்னா கிளிக் ட்ராப் பாக்ஸ் ஆர் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணணும். இதுலேயும் போய் நம்ம இதுக்கு இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம். அல்லது இம்போர்ட் ஸ்டூடெண்ட்டில் போய் ஆதார் நம்பர் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக இங்கேயும் கிளிக் பண்ணலாம். ட்ராப் பாக்ஸ் பார் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது, இங்கேயும் நம்ம கோவை கிளிக் பண்ணலாம். சர்ச் வித் யூடிஎஸ் கோடு. ஸ்டூடெண்ட்ஸு டிசியோடு வந்திருப்பாங்க. டிசியில் அவங்களோட எம்இஸ் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலுடைய டைஸ் நம்பர் டிசியில் இருக்கும். அதை பார்த்து நம்ம இங்கே சர்ச் வித் யூடிஎஸ் கோடு அப்படிங்கிறத பார்த்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கிடலாம். சப்போஸ் எந்த டைஸ் நம்பர் தெரியாது அப்படின்னா இங்கே ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு, ஸ்கூல் இதில் போய் நம்ம தேடலாம். டிசியோடு வந்திருக்கிறாங்க. ஸோ 330 டிசியில் ஸ்கூலோட டைஸ் நம்பர் இருக்குது. ஸோ 3301070601 டைஸ் நம்பர் போட்டு இங்கே சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் இங்கே ஸ்கூல் லாஸ்ட்டு ஸ்டடிடு ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ட்ராப் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். சப்போஸ் நமக்கு எந்த ஸ்கூல்னே தெரியாது அப்படின்னா, இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறாங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க, டிசி இல்லாமல் வந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே இதில் போய் செக் பண்ணணும். ஸ்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்டு திருவள்ளூர், பிளாக் சோழவரம், ஸ்கூல் அந்த ஸ்கூல் விச்சூர் ஸ்கூல். ஸோ விச்சூர் நீங்கள் இங்கே போட்டு
சர்ச் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூல் நேம் இப்படியும் தேடலாம். இல்லைன்னா மேலே ஸ்கூல் பேர் தெரியும் அப்படின்னா விச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது மேட்ச் ஆகக்கூடிய ஸ்கூல்ஸ் லிஸ்ட்டு காட்டும். இங்கே போய் சர்ச் கிளிக் பண்ணி பார்க்கலாம். டிசியோட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் டைஸ் நம்பர் இருக்கும். அதை போட்டு இங்கே ஈஸியாக டைஸ் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக் எல்லாமே போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ராப் பேக் 5th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொமோஷன் கொடுத்து லெஃப்ட் வித் டிசி ட்ராப் பாக்ஸுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். இங்கே அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ட்ராப் பாக்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் கவியரசி நம்ம ஆட் பண்ண வேண்டியது. இப்படி நீங்கள் தேடின்னு செக் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா இங்கே மேலே ரைட் சைடு சர்ச்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டோட நேமை டைப் பண்ணுங்கள், கவியரசி. நம்ம இங்கே டைப் பண்ணோம்னா இதுக்கு மேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு காட்டிடும். இங்கே இருப்பாங்க கவியரசி, ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். எம்இஸ் டவுன்லோட் பண்ணி வச்சதை பார்த்து இதெல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே இது பென் நம்பரை காப்பி பண்ணணும். பென் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு இம்போர்ட் மாடலை கிளிக் பண்ணுங்கள். வித்தின் ஸ்டேட்டை கோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பென் நம்பரை பேஸ்ட் பண்ணணும். பென் நம்பர் தெரிஞ்சிச்சு, ஆதார் நம்பர் இருக்குன்னா கெட் பென் போடணும். ஆதார் நம்பர் இல்லைன்னா இந்த ட்ராப் பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த ஸ்கூலோட டைஸ் நம்பரை போட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை சர்ச் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்டோட பென் நம்பரை தேடி இதில் போடணும். டேட் ஆஃப் பர்த்து கவியரசி லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு 24/9/2013. ஸ்லாஷ் நேம் ஃபார்மேட்டில் போடணும். போட்டு கோவை கிளிக் பண்ணுங்கள். ட்ராப் பாக்ஸில் இருக்கும் எலிஜிபிள் செக்ஷனு டேட் ஆஃப் அட்மிஷன் ஜாயினிங் டேட்டு. ஏ செக்ஷன் அட்மிஷன் டேட்டு 12/6/2014 12/6 12/6/2024 டேட் ஆஃப் அட்மிஷன். இம்போர்ட்டை கிளிக் பண்ணணும். கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே நம்ம வரிசையாக செஞ்சுட்டு இருக்கணும். அந்த 6th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இங்கே செய்யணும். எலிஜிபிள் இருந்துச்சுன்னா க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா எலிஜிபிள் நம்ம ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் ரெட் கலராக இருந்துச்சுன்னா மட்டும் பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பணும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பாக்ஸ்க்கு அனுப்புவாங்க. நமக்கு அட்மிஷன் பண்ணிக்கிடலாம். இம்போர்ட் மாடலை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வியூ சம்மரியில் 3 பேர் வந்துருச்சு. 2 பாய்ஸ் 1 கேர்ள்ஸ் 3 பேரை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இல்லை 7th இருந்து தான் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம 6th ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணதுனால இங்கே 6th காட்டுது. இப்போ நம்ம இங்கே 6th பார்க்கும்போது டோட்டல் என்ரோல்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்றுமே கிளாஸே காட்டல. இப்போ 3 பேர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 6th ஸ்டாண்டர்டில் 3ன்னு வந்துருச்சு. இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த 3 பேரையும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் இப்போ 6th ஸ்டாண்டர்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு 6th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டும் எம்இஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டும் டேலி பண்ணணும். அதில் 40 பேர் இருக்காங்க 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா லிஸ்ட் 40 பேரையே நம்ம இம்போர்ட் பண்ணணும். 6th ஸ்டாண்டர்டில் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை 40 பேர் காட்டணும். அதுமாதிரி இப்போ 7th ஸ்டாண்டர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 7th 21 பேர். எம்இஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் சம்மரியை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் சம்மரியில் இங்கே 6th ஸ்டாண்டர்ட் 32 பேர்னா 32 பேரும் யூடிஎஸ் ப்ளஸில் இருக்கணும். 7th ஸ்டாண்டர்டில் 24 பேர். யூடிஎஸ் ப்ளஸில் 7th ஸ்டாண்டர்டில் 21 பேர் காட்டுது. 3 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 பேரை நம்ம இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணணும். எம்இஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதாவது அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரு எம்இஸு யூடிஎஸ் ப்ளஸ் இந்த 3லையுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக இருக்கணும். 30 பேர்னா 7th ஸ்டாண்டர்டில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா எம்இஸ்லேயும் 30 பேர் இருக்கணும்.
யூடிஎஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் 30 பேர் இருக்கணும். இந்த வருடம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லுமே நியூ அட்மிஷன், எல்லாருமே நம்ம அட்மிஷன் போடுவோம். அதர் கிளாஸஸ்க்கு ஏற்கனவே படித்த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 9th வந்திருப்பாங்க. வேறு ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் 8th முடிச்சுட்டும் 9th நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எம்இஸில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த டவுன்லோட் பண்ணதில் எக்ஸல் சீட்டில் டேட் ஆஃப் ஜாயினிங்கை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் 2024 மட்டும் நம்ம வருஷம் இதில் டேட் ஆஃப் ஜாயினிங் 2024 இதை அசெண்டிங் ஆர்டராக வந்துடும். 2024 ஜாயினிங் டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்தோன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் இத்தனை பேர் காட்டிடும். 8 பேர் 9th ஸ்டாண்டர்டில் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த 8 பேர் நம்ம யூடிஎஸ் ப்ளஸில் இம்போர்ட் பண்ணணும். மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ப்ரொமோட் பண்ணியிருப்போம். இந்த 8 பேர் நியூலி ஜாயின்டு இவங்கள நம்ம இம்போர்ட் பண்ணணும். எல்லா கிளாஸையும் நீங்கள் எம்இஸில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் ஜாயினிங்கை நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். 2024 ஜாயின் பண்ணாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம யூடிஎஸ் ப்ளஸில் ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணணும். இது எம்இஸில் கரெக்டாக இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா அட்மிஷன் ரிஜிஸ்டர் பார்த்தும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது சப்போஸ் ஒரு சில மாணவர்களுக்கு கிளாஸஸ் மாறி இருக்குது. நம்ம ஸ்கூலில் அவன் 6th ஸ்டாண்டர்ட் ஆனால் 7th ஸ்டாண்டர்ட் காட்டுது இம்போர்ட் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் பிளாக் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டருக்கு ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, பென் நம்பர், கரெக்டான கிளாஸு அனுப்புனீங்கன்னா அவங்க கிளாஸை மாற்றி தந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எந்த கிளாஸ் கார்டு அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் ஃபஸ்ட்டு பண்ணி நம்ம ஸ்கூலில் ஆட் பண்ணிக்கிடணும். சப்போஸ் அதர் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் செய்ய முடியாது. அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா செய்ய முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸ் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கூலுக்கு இம்போர்ட் பண்ணிடணும். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கொண்டுட்டு வந்துடணும். கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் சேஞ்சுக்கு ஸ்டூடெண்ட் நேமு, பென் நம்பர், கிளாஸ் அனுப்புனீங்கன்னா கிளாஸ் மாற்றிடலாம். எல்லாம் எம்எஸ் இருக்கக்கூடிய எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் யூடிஎஸ் ப்ளஸ் 3லேயுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.